ஏசி சண்முகம் அவர்கள் வந்து புதிய நீதி கட்சி சார்பா வந்து இரட்டை இலை சின்னத்துல வேலூர் மாவட்டத்தில் நிற்கிறாரு. அடுத்தபடியா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதே புதிய நீதி கட்சியை சேர்ந்த ஒரு நபருக்கு தான் கொடுக்கப்படுது. இவர் வந்து டாக்டர் சமரசம் எக்ஸ்எம்எல்ஏ, இவரும் அதே இரட்டை இலை சின்னத்தை நிற்பாருன்ற மாதிரி பேசப்படுது. அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்துல குன்னூர் தொகுதிக்கு இரட்டை இலை சின்னத்துல அகில இந்திய கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பா அசோக்குமார் போட்டியிடுவார் மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர் வேலூர் மாவட்டத்துல கேவி குப்பம் தனி தொகுதியில பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் நிற்கவார். இவர் வந்து புரட்சி பாரத கட்சியை சேர்ந்தவர், இரட்டை இலை சின்னத்தில் நிற்பாரு. அடுத்தபடியா இரட்டை இலை சின்னத்துல ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டத்துல ஷேக் தாவூத் என்ற நபர் ஏற்கனவே நின்றவர் தான். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர், இவரும் இரட்டை இலை சின்னத்துல நிற்கக்கூடியவர். அதுக்கு அடுத்தபடியா வந்து இரட்டை இலை சின்னத்திலே வந்து வாசுதேவ நல்லூர் அப்படின்ற இடத்துல தனி தொகுதியில வந்து தென்காசி மாவட்டம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இவர் ஆல்ரெடி பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய மனிதர், தமிழக முன்னேற்ற கழகத்தோட தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள். இவர் 2வது சீட்டும் கேட்டிருக்காரு, அது ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகாம இருக்கு. மேபி அவங்களோட மிஸ்ஸஸ்க்காக கேட்டிருக்காரு நினைக்கிறேன். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல கோகுல மக்கள் கட்சின்ற ஒரு கட்சி சார்பா இரட்டை இலை சின்னத்துல நிற்கக்கூடிய நபர் தான் வந்து எம்.வி. சேகர். இவருக்கான வாய்ப்புகள் வந்து கடவுளுக்கு தான் தெரியும், மக்கள் கையில தான் இருக்கு. அடுத்தபடியா நேம் அனௌன்ஸ்மெண்ட் வராத சில தொகுதிகள் இருக்கு, அந்த தொகுதிகள் பத்தி சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடியாத்தம் தனி தொகுதி ஆகட்டும், ஆத்தூர் ஆகட்டும், ஆத்தூர்னா திண்டுக்கல்ல, வந்தவாசி தனி தொகுதி ஆகட்டும், பேராவூர் அணி ஆகட்டும், கந்தவக்கோட்டை ஆகட்டும், ஆலங்குடி ஆகட்டும், செங்கம் தனி தொகுதி ஆகட்டும், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி ஆகட்டும், சீர்காழி தனி தொகுதி, ஒட்டப்பிடாரமும் ஒரு தனி தொகுதி, அப்புறம் மானாமதுரை தனி தொகுதி, கீழ்வேலூர், இந்த தொகுதியெல்லாம் ஒன்னும் வந்து நேம் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அடுத்தபடியா பிஜேபியோட முதல் தொகுதி கொடுக்கப்பட்ட திருத்தணி, துறைமுகம், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், தளி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், சேலம் வடக்கு, ராசிபுரம் தனி, மொடக்குறிச்சி, ராதாபுரம், தாராபுரம் தனி, அந்தியூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, பழனி, அரவக்குறிச்சி, திருவிடைமருதூர் தனி, திருவையாறு, அப்புறம் காரைக்குடி, சோழவந்தான் தனி, மதுரை மத்தி, போடி நாயக்கனூர், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி, பரமக்குடி தனி, திருநெல்வேலி, நாங்குநேரி, நாகர்கோயில், விளவங்காடு, கிள்ளியூர், திருச்செந்தூர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்த்தா செங்கல்பட்டு, பூதமல்லி, திருப்போரூர், விக்கிரவாண்டி, ஆற்காடு. அதுக்கு அடுத்தபடியா அணைக்கட்டு, திருப்பந்தூர், பெண்ணாகரம், தர்மபுரி, கீழ்பெண்ணாத்தூர், அப்புறம் குறிஞ்சிப்பாடி, செஞ்சி, மேட்டூர், சேலம் மேற்கு, பாபநாசம், அப்புறம் வந்து சோளிங்கர், ஆண்டிப்பட்டி, முசிறி, திருச்சி மேற்கு, விளாத்திக்குளம், இதெல்லாம் வந்து அமமுக கட்சியோட லிஸ்ட். திருத்துறைப்பூண்டி தனி, மடத்துக்குளம், பெரியகுளம் தனி, அறந்தாங்கி, திருப்பூர் தெற்கு, அப்புறம் நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் சேப்பாக்கம், திருவேற்கேணி, ஸ்ரீபெரும்புத்தூர், மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, குளித்தலை. இந்திய ஜனநாயக கட்சிக்கு வந்து லால்குடியில ஒன்றும், ஜெயக்கொண்டம் ஒன்றும், அதாவது திருச்சியில் ஒன்று, அரியலூர் ஒன்று கொடுக்கப்படுறதா பேசி கடைசியில வந்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அதாவது நம்ம தேவநாத யாதவ், அவருக்கு வந்து கடலூர் தொகுதி கொடுக்கறதா பேசப்படுது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு உத்தேச பட்டியல். இந்த 234 தொகுதியும் வந்து உத்தேச பட்டியலே தவிர இது வந்து இந்த ஒரு கட்சியில கொடுத்தாங்க, அந்த கட்சியில கொடுத்தாங்கலாம் கிடையாது. நம்ம பிசிக்கலா போய் களத்துல வெரிஃபை பண்ணிட்டு யார் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, யார் யார் ஸ்ட்ராங்கா இல்ல, அதிமுகலையும் ஏனைய கட்சிகளையும் கிராஸ் செக் பண்ணிட்டு எடுத்து கொடுத்த ரிப்போர்ட் இது மக்களுடைய பார்வைக்கு மட்டும்தான். இது வந்து இதுதான் ஃபைனல் ரிசல்ட். யாரா எடுத்தா நம்ம சேனலோ நம்மளோ யாரோ பொறுப்பு கிடையாது என்பதை தெளிவாக சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.